Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னி. நார்மலான சட்னி இல்லை, இது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் காரம் ரொம்ப வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க பச்சை மிளகாவை. பச்சை மிளகாவை எந்த அளவுக்கு வதக்கணும்னா, அந்த பச்சை மிளகாய் கலர் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி நம்ம அரைச்சி எடுக்கும்போது காரம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் அப்படியே அரைச்சி எடுக்கலாம். வதக்கி எடுக்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் இதை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் இந்த பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். அந்த வதக்கி வச்சிருந்தோம்ல இந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க இது கூடவே. இந்த புளியும் இந்த பச்சை மிளகாவும் தான் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்களோ சேம் அதே குவான்டிட்டி உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த உடனே நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்காக சேம் அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடித்து வந்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இந்த எண்ணெயிலேயே. உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட இல்லாததால் நார்மல் வெங்காயம் நான் யூஸ் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின உடனே இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த உடச்சக்கடலை இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க. கம்மியாக இருந்தால் சால்ட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து தண்ணி சட்னி. ஸோ தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட் இந்த சட்னி நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மதுரை ஸ்பெஷல் சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுதான் வேறு பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சட்னி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சட்னியை பொறுத்தவரைக்கும் இட்லி, தோசை 2த்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பட் தோசையை விட இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக இட்லிக்கு சைட் டிஷ்னால் இந்த சட்னியை அடிச்சிக்க ஆளே இல்லை. அதுலேயும் இந்த தண்ணி சட்னினா சொல்லவே வேணாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தண்ணி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.